நாங்கள் இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு சிம்பிளாக சுவையான ஒரு ரெசிபி பார்த்துடலாம். இது வந்து இடியப்ப மாவு தாம்மா. 1 கப் எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத மாவு தான், மில்லில் அரைச்ச மாவு தான். 1 கப்பு இடியப்ப மாவு. அதில் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, மிளகாயை நுணுக்கி தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதில் எள்ளு, கருப்பு எள்ளு, ஜீரகம், நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரகம் போட்டாக்கா. இதில் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு சேர்த்துடலாம். பெருங்காயம் போட்டாக்கா நல்லா மணக்கும். இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் கலரிட்டு நல்லா கலரிடலாம். அப்படியே இருக்கட்டும். காரம் பத்தாதுன்னு சொன்னாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்ட காரமே போதும், அதனால அதோடு விட்டுட்டேன். நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணேன், அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்படியே இருக்கட்டும். நெய் சூடு பண்ணி ஊற்றினாக்க தான் நல்லா மொறு நல்லாயிருக்கும். அப்படி இருக்கட்டும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமா. இதில் வந்து இந்த கொதிக்கிற தண்ணி, நல்லா கொதித்த தண்ணி கொதிக்க இதில் சேர்த்துக்கோங்க. முதல்ல எல்லா தண்ணியும் ஊற்றிடாதுங்க, பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். கிளறி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்படியே பாத்திரத்தோடு தூக்குனா சுடுதுன்னு நான் இதில் டம்ளரில் மாற்றிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு புல்லவை கேட்குறது டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். 10 நிமிஷம்தான். ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்ந்துங்க. 2 கப்பு தான் நான் சூடு காட்டினேன். அது சரியாக வந்துடும். சுடுது, இதை பிசைஞ்சிட்டு காட்டுறேன். ஒன்று சேர இதை உருட்டி எடுத்தாச்சுமா. இதை வந்து இப்போ 2 உருண்டையாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்மளுக்கு தேவையானதை சிறு பாலாக அப்படியே செஞ்சுருங்க. மாவு சின்ன பாலாக போட்டுக்கலாமா. இதை வந்து கையில் வச்சு இப்படியே நசுக்கிடுங்க. ரொம்ப மொத்தம் இல்லாமல் மெல்லிசா பாருங்கள். வேணுனாக்கா கட்டையில் வச்சேன் உருட்டலாம், கையாலேயும் தட்டி போடலாம். இந்த தட்டை சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும்மா. செஞ்சு சாப்பிடுங்க, பசங்களுக்கும் கொடுங்க. அந்த பாருங்க, ரொம்ப ஈஸி. நம்ம இதெல்லாம் தேட வேண்டியதில்லை. வேணும்னு சொன்னால் நல்லா சப்பாத்தி கட்டையில் உருட்டி பெருசாக தட்டலாம். சின்னதாக வேணும்னு சொன்னாக்கா கையிலேயே உருட்டி போட்டுடலாம். சரிங்களா. கறக்கு முறக்குன்னு சாயந்தர நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு நீங்களும் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப ஈஸி. மாவு வெந்ததுனால கையாலே செஞ்சிடலாம். இல்லை, ஒரு பிளாஸ்டிக் தாள் வச்சு அதிலே கூட தட்டி போடலாம். உங்களுக்கு இது மாதிரி செய்ய வரலன்னு சொன்னாக்கா பிளாஸ்டிக் தாளில் வச்சு
தேய்க்கிற கட்டையால் தேய்ச்சி போட்டுருங்க. எல்லாத்தையும் செஞ்சு தேய்ச்சிட்டு காட்டுறேம்மா. இந்த பாருங்க, பாதி மாவில் செஞ்சுட்டேன். இந்த ஒரு பாதி மாவு இருக்குது, இதை செய்யணும். வாங்க இதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, இதை போட்டுடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு, அதனால தேங்காய் எண்ணெய் போட்டுக்கேன். ரொம்ப ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அப்படியே இப்போ வேகட்டும். வெந்துடுச்சு, இதை அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா கலகலப்பாக வெந்துருச்சு பாருங்க. ஒரு வாரிக்கரண்டியால் அப்படியே அள்ளிடலாம். எண்ணெய் அப்போ தான் வடியும். இப்போ இது போல் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துடுறோமா. சுற்றி எடுத்துட்டு காட்டலாம். பார்க்கும்போது சாப்பிட தோணும் தட்டை முறுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுடுதுங்க, அதான் எடுத்தேன், சுடுது. இந்த பாருங்க எப்படி எப்படி உடையுது பாருங்கள். பாருங்க, இதை மாதிரி நீங்களாம் 10 நிமிஷத்தில் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அம்மா. நன்றி, வணக்கம்.